ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக நம்மளுடைய இராணுவ படையை சேர்ந்த டேர் டெவில்ஸ் பிரிவினர் வந்து பிரமிட் வடிவத்தில் நின்று உலக சாதனை வந்து படைச்சிருக்காங்க. சரிங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த படைப்பிரிவினர் கேட்டோன்னா டேர் டெவில்ஸ் படைப்பிரிவினர் வந்து பிரமிட் வடிவத்தில் நின்று உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு விடையளிக்க செயற்கை நுண்ணறிவு செயலி, அதாவது தமிழ் மொழியில் வேளாண்மைக்கென தனித்துவம் வாய்ந்த சாட் ஜிபிடி மாதிரி அக்ரிபாட் அப்படின்ற ஏஐ வந்து உருவாக்க போகிறதா சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணையோடு உருவாக்க போகிறதா நம்மளுடைய உழவர் நலத்துறை அமைச்சரான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வேளாண்மைக்கான தனித்துவமாக ஒரு ஏஐ செயலி வந்து உருவாக்க போகிறாங்க. அதோட பேர் வந்து அக்ரிபாட். யாருடைய ஹெல்ப் மூலமாக உருவாக்க போகிறோன்னா சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணையோடு உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னையோட குரலை வந்து நம்ம வாசிச்சிடலாம். இந்த குரல் வந்து செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, குரலை வாசிக்கலாம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது இந்த குரலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் இடத்துலையுமே வந்து ஒருத்தர்கிட்ட குற்றம் இதுதான் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு பார்க்காம நடுநிலைமையாக ஒரு செயலை செய்யணும்னு சொல்கிறது தான் இந்த குரலினுடைய பொருள். சரிங்களா, அதாவது ஒருத்தன் மேலே தான் வந்து குற்றம் இருக்குன்ற கண்ணோட்டத்தோடையே ஒரு செயலை செய்யாமல் நடுநிலைமையாக நின்று ஒரு செயலை செய்வது தான் நீதிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிறப்பான சமூக சேவை குமரி மாவட்ட திருநங்கை அரசு விருது. என்னன்னா, குமரி மாவட்டம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கையான சந்தியா தேவிக்கு வந்து தமிழக அரசினுடைய விருதை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து வில்லிசையில் ஆர்வம் கொண்டவங்க. வில்லிசை மூலமாக கொரோனா பற்றின விழிப்புணர்வு, சமூக நலத்திட்டங்கள் பற்றின அந்த விழிப்புணர்வையும், வரதட்சணை தடுப்பு, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வில்லிசை மூலமாக வந்து நடத்திட்டு வராங்க. இவருடைய சேவைகளை எல்லாமே வந்து பாராட்டும் விதமாக தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து திருநங்கை சந்தியாதேவிக்கு தமிழக அரசினுடைய விருதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய 75வது ஆண்டு சேவைகளை நினைவு கூறும் விதமாக நேற்று வந்து சிறப்பு லோக் அதாலத் வந்து தொடங்கியிருக்கோம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உச்சநீதிமன்றத்தில் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஓய்வு பெற்றார் ரோஹன் போபண்ணா. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுதா இந்தியாவினுடைய இரட்டையர் பிரிவு டென்னிஸ் வீரரான ரோஹன் போபண்ணா வந்து நேற்று தெரிவிச்சிருக்காரு. நேற்று வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினுடைய ஆடவர் இரட்டையர் பிரிவினுடைய முதல் சுற்றில் வந்து தோல்வியை அடைஞ்சிருப்பார். இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச டென்னிஸ் போட்டியிலேருந்து தன் வந்து ஓய்வு பெற போகிறதா வந்து ரோஹன் போபண்ணா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வந்து இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகள் பங்கேற்கிற குவாட் அமைப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கான மாநாடு வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் நம்மளுடைய இந்தியா சார்பாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்துட்டுருக்காங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வெனிசுலாவினுடைய அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபராக இருக்கிற நிக்கோலஸ் மடுரா வந்து 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே,
நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.